நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து நம்ம மீட் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அவங்க எந்த மாரி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே வந்து அவங்களுக்கு பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஆனா, அவங்க வந்து நம்ம மேல வந்து பைத்தியம் மாரி, நம்ம எங்கே போனாலும் ஸ்கூலோ, காலேஜோ, "டேய் ஏன்டா என் பின்னாடி வர்ற?" அப்படின்ற மாரி வந்து நமக்கே இருந்திருக்கும். கண்டிப்பா ஸ்கூல்ல அந்த மாரி ஒருத்தர வந்து நம்ம மீட் பண்ணியிருந்திருப்போம். "டேய் ஏன்டா வர்ற?" அப்படின்னு கேட்டா கூட அவனுக்கே தெரியாது. நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். ஸோ, அவன் மேல வந்து நம்ம ஒரு அட்டென்ஷன் கூட வந்து காட்ட மாட்டோம். பட் அவன் வந்து நமக்காண்டி எல்லாமே வந்து பண்ணுவான். ஆனா, ஒரு கட்டத்தில வந்து அவன் இல்லாத போது தான் வந்து நம்ம வந்து அவனே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்போம். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, இப்படி ஒரு லவ்வரா அப்படின்ற மாரி. இத ஏன் வந்து நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துலயும் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன பார்த்தோனே வந்து காதல் வந்துருது. அது காதலா என்னன்னு தெரியாமயே வந்து அந்த பொண்ணு வந்து அவன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்காங்க. ஆனா அந்த பையன் வந்து நான் சொன்ன மாரி தான். அந்த பொண்ண வந்து எப்பவுமே வெறுத்து ஒதுக்குவான். ஒரு ஆளா கூட வந்து மதிக்க மாட்டான். கடைசியில இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேராங்க அப்படின்றது தான் ரொம்ப ஃபீல் குட்டா, அழகா, மகிழ்ச்சியா, எமோஷனலா எல்லாத்தையும் கலந்து ரொம்ப சூப்பரா சொன்ன ஒரு படத்தோட கதைய தான் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2010ல ராப் ரெய்னரோட இயக்கத்துல ஒரு அமெரிக்கன் கம்மிங் ஆஃப் ஏஜ் காமெடி டிராமா படமா வெளியான ஃபிளிப்ட் படத்தோட கதைய தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 1957 பிரைஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவன் கார்ல வரும்போது அந்த புது வீட்டுக்கு முன்னாடி யார்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த யார்ட்ல வந்து ஜூலின்னு சொல்லப்போற ஒரு பொண்ண வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து இவன் முறைச்சு தான் பார்க்குறான். பட் அந்த பொண்ணு வந்து இவன வந்து ரொம்ப அட்ராக்டிவா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வந்து கார நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து கிச்சன் செட்டப்லாம் நெறைய பண்ணணும். நீங்க போய் கேர்ள்ஸ் வந்து பண்ணுங்க. நானும் பிரைஸும் அங்க இருக்க திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ட்ரக் கிட்ட வந்து போறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் போறத பார்க்குற இந்த ஜூலியானான்ற அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வேகமா ஓடி போயிட்டு ஒரு திங்ஸ வந்து தூக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்ப பிரைஸோட அவங்க அப்பா வந்து, "ஏய் நில்லு, சின்ன பொண்ணு நீ யாருன்னு சொல்லி வந்து கேட்டோனே, நான் தான் வந்து ஜூலி. இங்க பாருங்க அதான் என்னோட வீடு" அப்படின்னு சொன்னோனே, "ஓஹோ அதுவா? சரி உங்க அம்மாலாம் வந்து தேட மாட்டாங்களா? நீ பாட்டுக்கு இங்க இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இல்ல நான் வழக்கமா இங்கிட்டு தான் வந்து விளாட வருவேன். உங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு திங்ஸ் வந்து தூக்கலான்னு பார்ப்பான். ஒண்ணும் வேணாம். நீங்க வந்து கிளம்பு அப்படின்ற மாரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க. பட் அந்த சமயம் வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருது. இந்த பொண்ணு வந்து எதுக்காண்டி வந்து அடி போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா பிரைஸ பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு வந்து புடிச்சு போயிருந்திருக்கும். அப்ப அவங்க அப்பா வந்து சொல்றாங்க பிரைஸ் கிட்ட வந்து, "ஏய் உங்க அம்மா வந்து கூப்பிடுற மாரி இருக்கு. நீ டக்குனு போடா" அப்படின்னு வந்து கண்ணடிச்சு வந்து சொன்னோனே, அவன் என்ன பண்றான், அவங்க அம்மா வந்து பார்க்கலான்னு வேக வேகமா ஓடுறான். அவன் போறத பார்த்தோனே இந்த பொண்ணு வேக வேகமா அவன் பின்னாடி போய் அவன புடிச்சு இழுத்து டக்குன்னு வந்து அவனோட கைய வந்து தொடுறாங்க. அப்ப அவன் வந்து வாய்ஸ் ஓவர்ல சொல்றான், "ச்சே இந்த மாரி ஒரு பொண்ண என் வாழ்க்கையில வந்து நான் பார்த்ததே இல்ல. இவள விட்டு நான் எப்படியாச்சும் விலகி போயே ஆகணும். என் கைய வந்து இப்படி வந்து புடிக்கிறா. எனக்கு வந்து சுத்தமா புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனோனே இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, "பிரைஸ் நீ வந்துட்டியான்னு" சொல்லிட்டு வேக வேகமா வந்து அவன வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இந்த மாரி பண்ணோனே ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஏதோ இருக்கு. 2 பேர் வந்து வெளியலாம் போறாங்க. 2 பேர் வந்து மரத்துலலாம் ஏறுறாங்க. 2 பேர் வந்து ரொம்ப நேரமா வந்து பேசுறாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூமர்ஸா வந்து பரவுது. இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ்க்கு வந்து சுத்தமா புடிச்சிருந்திருக்காது. அப்ப அவ வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்லியிருந்திருப்பானா, "பாத்தீங்களா கைஸ் இந்த மாரி தான் வந்து நடக்குது. இந்த ஜூலியா வந்து என்ன பண்றானே வந்து எனக்கு புரியல. நான் போற இடம்லாம் வந்து அவன் வந்துகிட்டே தான் இருக்கான். இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் இந்த கிளாஸ்லயே வந்து ரொம்ப அழகா இருக்க இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ண வந்து நான் வந்து லவ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பொண்ண வந்து இவன் லவ் பண்ணலான்னு வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஜூலியானா பார்க்கறதுக்கு ஏத்த மாரியே வந்து இவன் என்ன பண்றான், கையெல்லாம் இறுக்க புடிச்சுட்டு அவங்க 2 பேரும் நடந்து போவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூலியானுக்கு வந்து சுத்தமாவே வந்து புடிச்சிருந்திருக்காது. அப்ப ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்க இருக்க ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, பின்னாடியே வந்து, "நீ வந்து என்னை ஏமாத்திட்ட. நீ என்கிட்ட பழகுறேன்னு" சொல்லிட்டு அந்த ஜூலி பின்னாடி வந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு கன்னத்துல வந்து அரைஞ்சிட்டு போயிருவாங்க. இவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்பா இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க. இனிமே வந்து இவன் எனக்கு தான் அப்படின்ற மாரி வந்து அவன் நினைச்சு வச்சிருந்திருப்பான். அப்படியே இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து பிரைஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இருந்திருக்கும். இப்ப நம்ம ஜூலியனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்போம். இப்ப ஜூலியனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைஸ வந்து பார்க்குறேன். அவன் கண்ணு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அவனே வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் ஆக்சுவலி அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, முறைச்சு தான் பார்த்துருந்துருப்பான். பட் இவளுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப கவிதையா வந்து பார்க்குற மாரி வந்து தோணியிருந்திருக்கும். அதனால தான் வந்து நான் அவன பார்த்தோனே வந்து அவன் பக்கத்துல வந்து போனேன். அவங்க அப்பா கிட்ட வந்து நான் பேச்சு குடுத்து ஒரு பொருள உதவி செய்ற மாரி அவன்கிட்ட வந்து நான் கல்ல போலான்னு வந்து நெனச்சேன். பட் அவங்க அப்பா வந்து அத கண்டுபிடிச்சுட்டாங்க. வேணுன்றதுக்கே வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடவே இல்ல. அது வந்து என் காதுல வந்து கேட்டுச்சு. சுத்தமா வந்து அங்க பக்கத்துல அவங்க அம்மாவே இல்ல. இவர் வந்து பொய் சொல்லி அவன வந்து போக வச்சுட்டாங்க. அதனால தான் நான் அவன் பின்னாடியே
பின்னாடியே ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி இழுத்தேன். அப்பதான் வந்து அவனோட கை வந்து என் கையில வந்து பட்டுச்சு. என்னை வந்து இறுக்கமா பிடிச்சான். எனக்கு வந்து அந்த நிகழ்வு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப அவன் வந்து எதுவுமே வந்து பேசவே இல்ல. அவன் வந்து எங்க கண்ணை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். நானும் அவனோட வந்து கண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இதுக்கு பேர் தானே வந்து காதல். இதானே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா வந்து இருக்கணும். இது வந்து எனக்கு வந்து எப்ப கிடைக்க போகுது? நான் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ தூக்கமே வரல. இங்க பாருங்க, நான் வந்து அவனை பத்தி தான் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து என்னை பத்தி நினைப்பானான்னு கூட வந்து எனக்கு தெரியவே இல்ல. இதெல்லாம் வந்து எங்கே முடிய போகுதுன்னு வந்து புரியல. பட் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவன் போய் வந்து பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். இதுலேருந்தே வந்து தெரியுது அவன் கண்டிப்பா வந்து ரொம்ப சை டைப்பா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சை டைப்பை போக்குறதுக்காண்டி தான் அந்த கிளாஸ் ரூம்ல வந்து நான் அவனை வந்து கட்டி பிடிச்சேன். அவன் போற இடம்லாம் வந்து நான் அவனை வந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இதெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். அவன் வந்து எதையுமே வந்து வெளிக்கொண்டு வரவே மாட்டேங்கிறான். ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இப்படி இருந்தா நான் எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற போது அவன் வந்து கிளாஸ்லயே இருக்க ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட வந்து பேச ஆரம்பிச்சான். எனக்கு வந்து அது சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரிக்கணும்னு வந்து நான் நினைச்சேன். அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவனோட பேர் வந்து கேரட்டு. ஸோ அவன் மூலமா வந்து பிரிக்கணும்னு வந்து நான் நினைச்சேன். அந்த கேரட்டே அந்த பொண்ணை வந்து ஒன்று சேர்த்து விட்டேன். அதனால ஒரு பொசசிவ்னஸ் வந்து உருவாச்சு. அந்த பொண்ணை வந்து இவனை வந்து அரைஞ்சிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இவன் வந்து எனக்கானவன் தான். நான் அவன் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். அவனை வந்து நான் ஸ்மெல் பண்றேன். ஒரு லெமன் ஸ்மெல் வந்து எனக்கு கிடைக்குது. ஆஹா, இனிமே இந்த வருஷம் முழுக்க வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்றான். ஏப்பா சாமி, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பொண்ணை நான் நினைச்சு கூட வந்து பார்க்கல. என்னால வந்து ஜீரணிக்கவே முடியல. அடுத்த வருஷம் நான் வந்து 7ஆம் கிளாஸ் வந்து போறேன். இனிமேலாச்சும் எல்லாமே மாறப்போகுது. ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி வந்து நான் நினைச்சேன். ஆனா மாறினது வந்து கிளாஸ்லாம் வந்து கிடையாது. மாறினது வந்து எங்க தாத்தா வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க தாத்தா புதுசாக வந்திருப்பாங்க. ஏன்னா அப்பதான் ரீசெண்டாக அவங்களோட பாட்டி வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து யாருமே இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மறுபடியும் அவங்களோட மகனையும் பேர குழந்தையும் பார்க்கறதுக்காண்டி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மரத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியானா என்ன பண்ணியிருந்திருப்பான், எப்பவுமே போய் வந்து அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பஸ் வரதெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து வெறுப்பாக தான் இருந்திருக்கும். இங்கே பாருங்களேன், இவன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காம போகிறதுக்கு மிக முக்கிய காரணமே இதுதான். எப்போ பார்த்தாலும் வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மரத்து மேலே வந்து ஏறிக்கிட்டே இருக்கான். என்னையே வந்து ஏற சொல்லி வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் நான் ஒரு தடவை கூட வந்து ஏறினதே இல்லை அப்படின்னு வந்து அவன் பேசிகிட்டே இருப்பான். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து மரத்தில் ஏறி உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்துருப்பாங்க. மரம் வெட்டுறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி இந்த வீட்டுக்காரங்க வந்து மரத்தை வெட்ட சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு இறங்குமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இவ வந்து இறங்கியிருந்திருக்கவே மாட்டாங்க. இதை வந்து லோக்கல்ல இருக்க ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டோ பிடிச்சி வந்து போட்டுருந்துருப்பாங்க. அந்த போட்டோ நியூஸ் பேப்பர் தான் இவங்க தாத்தா வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க தாத்தா வந்து இவனை வந்து கூப்பிடுறாங்க, பிரைஸ் இங்க வா, இங்க பாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று வந்து பேசணும். சரி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு வந்து அவன் சொல்றான். அப்ப அவங்க தாத்தா வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி ஜூலி வந்து உனக்கு எப்படி தெரியும், அந்த பொண்ணு எப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஜூலியா உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இங்க பாரு, நான் டெய்லியும் தான் பாக்குறேன், நீங்க 2 பேரும் தான் ஒண்ணா போயிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட போட்டோ வந்து இங்க பாரு நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. அவ வந்து நிஜமாவே ரொம்ப தைரியமானவ. அவளை பாத்தியா, ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுன்னு எவ்வளவு அழகா வந்து அந்த மரத்து மேல வந்து ஏறி உட்காந்துருக்கா. ஆனா நீ வந்து என்ன பண்ற, அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டாவே இருக்க மாட்ற. இந்த வந்து நீ தயவு செஞ்சு படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவனோட மனசுக்குள்ள வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்க, என்னோட தாத்தாவே வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட வந்து விளையாட கூட கிடையாது. ஆனா அந்த பொண்ணை பத்தியே அவர் வந்து பேசுறாரு. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போலான்னு பாக்குறான். அப்ப நம்ம ஜூலியனா பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவும் அம்மாவும் சரி ரொம்ப ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான். அவங்க இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகையான வீடு. 12 வருஷமா அந்த வீட்டிலேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு பெயிண்டராக இருப்பாங்க. பெயிண்ட்லாம் செஞ்சு செஞ்சு விற்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருந்திருப்பாங்க, டேனியல்னு. அவர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப் போல. இவர் சம்பாதிக்கிற நிறைய காசை வந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து அவர் நிறைய செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. அதனாலே தான் இவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் புவராகவே இருந்திருக்கும். பட் அவங்க வீட்டில் வந்து நிறைய கோழி இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. இதை பராமரிக்கிற வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன், பிரைஸை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, பிரைஸை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது, அவனோட கண்ணு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவன் சிரிக்கும் போது அவன் அந்த கண்ணை வந்து ரொம்ப ரெட் கலரில் வந்து மாறும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பார்த்துக்க, நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து மோர் ஆர் லெஸ், எல்லாத்தையும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக வந்து பார்க்காத. உன்னோட கண்ணை வந்து ரொம்ப வைடாக வச்சுப்பாரு. உனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து இந்த பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ரியல் லைஃப்பில் நீ மீட் பண்ணுற நிறைய பர்சனாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. பட் அவளுக்கு வந்து அப்போதைக்கு வந்து புரியல. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மரத்தை வந்து வெட்டுறதுக்கு போயிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மரத்து மேலே வந்து ஏறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் வந்து அது மேலே வந்து மாட்டி கிடந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டத்தை வந்து எடுத்துட்டு கீழே போகலான்னு பார்க்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இருந்திருப்பான். ஓ, நீ என்னோட பட்டத்தை எடுத்துட்ட அப்படின்னு சொன்னோன்னே, நீ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்றான். பட் அவன் வந்து வர மாதிரியே இல்லை. எப்போவுமே வந்து அவன் ஒவ்வொரு டைமும் மரத்தில் ஏறும்போது இவனை வந்து கூப்பிடுவான். பட் அவன் வந்து வரவே மாட்டான். எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் அந்த மரத்துலேயே ஏறி உட்காந்துருந்துருப்பான். அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருக்கும்.
இருந்திருக்கும். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் அந்த மரத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உயரமாக ஏறும்போது தான் எனக்கு வந்து தெரியுது நான் எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மோராலெஸ்ஸாக வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ தான் புரியுது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த மரத்தோட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அவளால் வந்து அந்த மரத்தை விட்டு வரவே முடியல. ஸோ மரத்தை வெட்டுறதுக்கு வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மரத்தை வெட்டத்துக்கு வரும்போது எல்லாருமே வந்து அவளை விட்டு போயிருந்திருப்பாங்க. பிரைஸ் நீயாச்சும் என் கூட இருவே அப்படின்னு வந்து அவள் எவ்வளோ சொல்லியிருந்திருப்பான். பட் அவன் வந்து கேட்டிருந்திருக்கவே மாட்டான். இவ ஒரு ஆளேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். மறுபடியும் அடுத்த நாள் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுங்க வந்திருந்திருப்பாங்க. அப்போ வந்து இவ வந்து கேட்டிருந்திருப்பான். பட் அந்த டைம் வந்து பிரைஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளை மதிக்காம அவன் பாட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்போ அந்த செய்தி கேட்டு ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்திருப்பாங்க. நம்ம ஜூலியாவோட அப்பாவும் வந்திருந்திருப்பாங்க. ஸோ ஜூலியாவோட அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜூலியா நான் இங்கே பாரு, இந்த மரத்தை வெட்டுறது வந்து ரொம்ப தப்பு தான். அது வந்து எனக்கு புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த லேண்ட் ஓனரே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வேலை செய்கிறவங்களும் வந்து கேட்டே ஆகணும். நீ தயவு செஞ்சு கீழே இறங்கு, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா நீங்கள் சொல்கிற வந்து நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு நிஜமாவே வந்து இந்த மரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் வந்து இந்த மரத்தை வெட்டுறது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாதுப்பா, நான் என்ன பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டுருந்துருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸோட அவங்க தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து படிச்சிருந்துருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் தான் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து அவன் படிக்காமே வந்து தூக்கி போட்டுருந்துருப்பான். என்னாலாம் வந்து அதெல்லாம் படிக்க முடியாது, அவன் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரைஸ் வந்து நினச்சி வச்சிருந்திருப்பான். இந்த படமே பார்த்தீங்கன்னா முன்னையும் பின்னையும் வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீன்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளை பற்றி வந்து இனிமேல் திங்கே பண்ணக்கூடாது, நம்ம எப்பவும் போல் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி வச்சிருந்திருப்பான். ஏன்னா அடுத்த நாள் வந்து இவன் ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பான். இந்த மரத்தையும் வந்து வெட்டி முடிச்சிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஜூலியனை என்ன பண்ணியிருந்திருப்பான், ஸ்கூலுக்கே வந்துருக்க மாட்டான். என்ன இவ வர்றதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ அப்புறம் மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த பக்கம் ஜூலியனை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அதனால அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இதே மாதிரியான ஒரு மரத்தை வரைஞ்சி அவகிட்ட வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே தான் இவளுக்கு வந்து திருப்தியாக வந்திருக்கும். ஒருவேளை அந்த மரம் போனாலுமே வந்து இந்த மரமாச்சு இருக்கே, நம்ம அப்பா நமக்காண்டி தான் வந்து இவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவள் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து இவன் வந்து ஸ்கூலுக்கு போகலான்றதே வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற நிறைய கோழியெல்லாம் வந்து நிறைய முட்டையாக வந்து போட ஆரம்பிச்சிருந்திருக்கும். இவளுக்கு வந்து அவ்வளோ முட்டையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், யாருக்காச்சும் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க தானே நம்ம பிரைஸோட வீடு. ஸோ பிரைஸ் கிட்ட வந்து டெய்லியும் போய் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டே வருவான். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த முட்டையை வாங்கிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து கொடுக்குறான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணான்னா, அவங்க அப்பா வந்து பெரிய இவன் போல, எப்போ பார்த்தாலும் வந்து சுத்தம் சுகாதாரம் மற்றவங்கள வந்து கீழ்த்தனமாக பார்க்குறது, இதுதான் இவனோட வேலையாகவே இருந்திருக்கும். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு, இந்த முட்டையை வந்து நீ ஜூலி கொடுத்தான்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ அந்த முட்டையை வந்து நான் உடைக்கலாமா வேணாமான்னு எனக்கு வந்து தெரியல. உண்மையிலே இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் கோழி குஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அது கூட தெரியாமல் எப்படி வந்து நம்ம உடைக்கிறது? உனக்கு அறிவு இல்லையா, நீ என்ன பண்ணுற? நாளைக்கு போயிட்டு அவகிட்ட வந்து நிஜமாவே வந்து கேட்குறேன், இந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது வந்து கோழியா இல்லை சேவலா அப்படின்னு வந்து நீ கேட்டு என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நான் எப்படி இதை வந்து கேட்குறது அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இங்கே பாரு, வேறு வழியே இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ பேசி தான் ஆகணும், போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷனே வந்து இருக்காது, எலியும் பூனை மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவகிட்ட வந்து டேரெக்டாக பேச முடியாது. ஸோ எப்படியாச்சும் இதுக்குள்ளே இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டான அந்த கேரட்டை கூட்டிக்கிட்டு நம்ம ஜூலியனோட வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை சுற்றி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே வந்து இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் இந்த கோழியை வந்து வெளியில் வர வைக்கணுமே சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு கள்ளத்துக்கு வந்து போகிறான். அப்போ 2-3 கோழியெல்லாம் வெளியில் வருது. கொஞ்சம் இது ஜூனியர் என்ன பண்ணுறான், நிறைய இறையெல்லாம் கொண்டு வந்து அந்த கோழி போட்டுக்கிட்டு இருக்கான். அதை வந்து இவங்க 2 பேரும் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவனுக்கு வந்து தெரிஞ்சிருது, ஓகே இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கோழியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், நான் போய் அவகிட்ட வந்து பேசினேன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கோழி தான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டேய் உனக்கு வந்து புரியலையா, அது எல்லாமே வந்து சிக்கன் தான், பட் அதுக்குள்ளே இருக்கிறது நிஜமாக கோழியா இல்லை சேவலான்னு தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருந்துருக்கும். சேவலா, எனக்கு வந்து சேவலான்னு கூட வந்து தெரியாதே, நான் எப்படி வந்து அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சிருந்திருப்பான். ஸோ ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டெய்லி முட்டை போட ஆரம்பிச்சிருந்திருப்பான் அந்த கோழியெல்லாம். ஸோ அதை வச்சு நிறைய வந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஏன் பட் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது. அப்போ இவங்க பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருந்திருப்பாங்க, ஸ்டூபின்னு. அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முட்டைலாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கடையில் போய் வாங்குறதுக்கு நீயே என்கிட்ட வந்து கொடுத்துற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. பட் இவளுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூபி வந்து நிறைய உதவிகள் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. வேக்யூம் கிளீனர் கொடுக்குறதா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் வந்து ஹெல்ப்புக்கு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பா, கொஞ்சம் காசுக்கு மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு மிச்ச எல்லா முட்டையும் வந்து இந்த பிரைஸ்க்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு அவனுக்கு கொடுக்குற வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் அவன் வந்து அதை வாங்குவானான்னு வந்து எனக்கு தெரியாது. பட் நான் வந்து டெய்லி அவனுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சி வச்சிருப்பான். பட் அவன் என்ன நினச்சிருப்பானா, இவரோட பெரிய ரோதனையாக போச்சு, டெய்லி வந்து காலிங் மேல் அடிச்சிடறான் முட்டை கொடுக்குறேன்ற பேரில், நான் அந்த முட்டையை வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை வாங்கிட்டே இருந்திருப்பான். பட் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடமும் வந்து நல்லா இல்லை, இந்த முட்டையை வந்து நம்ம சாப்பிடலாமான்னு கூட வந்து தெரியல,
இதை வந்து நீ வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி வந்து பிரைஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் பிரைஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா, நம்ம இந்த முட்டையை ரிட்டர்ன் கொடுத்தா அவள் வந்து மனசு வழியாக வந்து ரொம்ப கோச்சுப்பாளோன்னு நினச்சிட்டு அந்த முட்டையை அவகிட்ட கொடுக்காம இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே இருக்க குப்பை தொட்டிலே வந்து டெய்லியும் போட்டுட்டே வந்துருப்பான். ஒவ்வொரு நாளும் இவ வர்றதை பார்த்துட்டு கதவை திறந்துட்டு முட்டையை வாங்குறதும், அவள் போனதுக்கப்புறம் அந்த முட்டையை கொண்டு போய் அங்கே இருக்க குப்பை தொட்டியில் போகிறதும் இதே வழக்கமாக வச்சுருந்துருப்பான். அப்பா ஆனால் அவளுக்கு வந்து ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த முட்டையை கொடுக்கும்போதாச்சும் அட்லீஸ்ட் அவன் வந்து see you at school அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அதை கேட்கறக்காண்டி தான் இவ இவ்வளோ பாடாப்பட்டு அவன் கிட்ட போய் வந்து அந்த முட்டையை வந்து இவன் டெய்லியும் கொடுப்பா. பட் அவனோட அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை தூக்கி கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில் போகிற மாதிரி அவளோட எண்ணத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துருப்பான். பட் இது தெரியாத அவள் தான் இந்த மாதிரி இருந்திருப்பான். பட் ஒரு நாள் அந்த மாதிரி முட்டையை கொடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி நான் வந்து உன்னை ஸ்கூலில் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். சொல்லிட்டு பிரைஸ் என்ன பண்ணுறான், உள்ளே போயிடறான். ஸோ இவளும் என்ன பண்ணுறான், இந்த ஒரு வார்த்தையை கேட்கக்காண்டி நான் எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது, கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அவன் எது திரும்ப வரானா சொல்லிட்டு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுருந்துருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் என்ன பண்ணியிருப்பான், வழக்கம் போல் அவள் போயிட்டா நினச்சிட்டு அந்த குப்பை பாக்ஸை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே முட்டையை வச்சிருந்திருப்பான். அதை வெளியில் தூக்கி கொண்டு போய் போலான்னு வந்திருக்கும் போது டக்குனு வந்து பார்த்துறான், ஏய் அதில் என்ன இருக்குது அந்த முட்டையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், சரி அதை ஏன் வெளில போடுறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை எனக்கு வந்து வேறு வழி தெரில, அது உடைய கூட இல்லையா அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. இல்லை நான் உங்ககிட்ட வந்து எப்படி சொல்கிறது, நிஜமாவே வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே இந்த முட்டை பிடிக்கல, உன்னோட அந்த யாடை பாரு அது சுத்தமாக க்ளீனாகவே இல்லை, உள்ளே இருக்க அந்த ஃபென்ஸுக்குள்ளே இருக்க அந்த இடமும் பாரு ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து இந்த கோழியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வாழுது, அந்த முட்டையை வந்து நாங்கள் எப்படி சாப்பிட்றது, அது வந்து பாய்சன் ஆயிருமே அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டோன்னே இவனுக்கு வந்து ஷாக்கிங்காக போயிடுது. அப்போ நீ இதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கலாமே, இங்கே பாரு அந்த ஆன்டி ஸ்டூபி கூட வந்து டெய்லி என்கிட்ட வந்து முட்டை வாங்குறாங்க காசுக்கு, ஆனால் நான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் வந்து நான் கொடுத்தேன், அதுக்கு வந்து நீ நல்ல மரியாதை பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோவமாக வந்து போயிடுறான். அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பேசவே மாட்டாங்க. இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியனை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபேர் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறன்ற பேரில் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே இருக்க அவங்க டீச்சர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த முட்டை வந்து நிஜமாக வந்து ஒரு கோழியா சேவலா, அது உயிரோடு இருக்கா இல்லையா, அது எப்படி பொறிச்சு வருது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் வந்து அவள் தான் வந்து ஜெயிச்சிருந்திருப்பான். இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஒரு எரிமலை பண்ணுறன்ற பேரில் வந்து மொக்க வாங்கியிருந்திருப்பான். அதில் வந்து தோற்று போயிருந்திருப்பான். அப்போதைக்கு இவனுக்கு வந்து நிறைய தாட்டா வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இவன் வந்து என்கிட்ட இப்போ பேசவே மாட்டான், பரிசுலாம் வந்து ஜெயிக்கிறான், இவன் மனசில் வந்து என்ன நினச்சி வச்சிருக்கான் அப்படின்னு இவன் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வர வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் வந்து அவன் நினைக்கிறான், வேகமாக வந்து அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட வந்து பேசலாம் வந்து நினைக்கிறான். பட் அந்த யார்டில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க அந்த புல் அது எல்லாத்தையும் வந்து பறிக்க ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து அவங்க தாத்தாவும் சேர்ந்து இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன இது நம்ம தாத்தாவும் இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே, அந்த அளவுக்கு வந்து நம்ம தாத்தா வந்து இவ எப்படி இது பண்ணா, என்கிட்ட வந்து ஒரு ஆடவான்னு சொன்னா கூட அந்த ஆள் வரமாட்டாரு, ஆனா அந்த பொண்ணுக்கு போய் இப்படி மாஞ்சு ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து உள்ள வந்து ஒரு பொறாமையே இருக்கு. ஸோ அதை வந்து அவனால வெளிக்காட்டவும் முடியல. அவகிட்ட பேசலாம் ட்ரை பண்றான், பட் அவன் வந்து ஈஸியா வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. அதே சமயம் அவங்க தாத்தாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த யாடை வந்து ஒரு வழியா வந்து நல்லா ஃபுல்லா ஃபர்னிஷ்லாம் பண்ணி ரொம்ப அழகாவே வந்து மாத்திடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜூலியனோட சைட்ல இருந்து அப்படியே கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜூலியா என்ன பண்றான், இந்த மாதிரி நான் வந்து நினைச்சேன், அவன் வந்து முட்டை கொடுக்கும்போது இனிமே வந்து நான் அவன் கிட்ட வந்து பேசவே கூடாதுன்னு வந்து நினைச்சேன், அதனால தான் வந்து நான் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆனேன், நான் வந்து ஜெயிச்சேன், இதை பற்றி நான் எங்கள் வீட்டில் வந்து இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு சொன்னேன். அப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, உண்மையை சொல்லு, அந்த பிரைஸ் தான் வந்து இந்த மாதிரி சொன்னானா இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை பிரைஸ் தான் வந்து சொன்னா அப்படின்னோடனே அப்பா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரைஸ் வந்து எப்படி சொல்லுவான், கண்டிப்பாக வந்து பெரியவங்க எல்லாரும் இதை பற்றி வந்து பேசியிருந்திருப்பாங்க, நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப மட்டமாக தான் வந்து நினச்சிருந்துருப்பாங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரியான தாக்கெலாம் வந்திருக்கு, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறது, உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் இந்த யார்டை வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீனே பண்ண மாட்டீங்க, நான் எப்போ சொன்னாலும் வந்து இந்த யார்டு வந்து இந்த லேண்ட் ஓனரோடது, அவனோட வேலைன்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுடுறீங்க, இங்கே பாருங்க மற்றவங்க கிட்டலாம் நம்ம பேச்சு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கும் வந்து அப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து அடிச்சுக்காத குறை தான், அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஜூலியனுக்கு வந்து அழுகையே வர மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு அவள் தூங்க போகும்போது அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி உங்க அப்பா வந்து எவ்வளவோ உதவி வந்து பண்றாங்க, அவங்க அண்ணன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவனை பார்த்துருக்காண்டி தான் எல்லா பணத்தையும் வந்து அவர் செலவழிக்கிறாரு, என்னாலே வந்து என்ன பண்ண முடியும், அவருக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும், அவர்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் என்னால் கேட்கவும் முடியாது, உங்க அப்பா வந்து இந்த மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க, நீ வந்து அதை மன்னிச்சிரு, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. பட் அவளுக்கோட என்னன்னா எப்படியாச்சும் வந்து இந்த யாடை வந்து நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணணும், என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் காசு இருக்கு, இந்த முட்டை வித்து நான் அவ்வளோதான் வச்சிருக்கேன், இதை வச்சு என்ன பண்றது, எப்படியாச்சும் இதை க்ளீன் பண்ணணும் போது அவன் என்ன பண்ணியிருப்பான், அடுத்த நாள் காலையில வந்து ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு அந்த யாடை வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பிரைஸோட அவங்க தாத்தா என்ன பண்ணியிருப்பானா, அங்கே வந்துட்டு நான் வந்து உனக்கு உதவி பண்ணுற பேரில் ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பா வந்து கேட்பா,
இங்க பாருங்க பிரைஸ் சொல்லி தான் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க ஹெல்ப்பே வந்து எனக்கு தேவையில்ல, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் பிரைஸ் காண்டிலாம் வரல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து தெரிஞ்சிருச்சு நீ வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு நினைச்சேன். அந்த மரத்து மேல வந்து நீ ஏறி உட்காந்துருந்த, அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளோ வந்து உதவி பண்ணியிருந்திருக்க, பட் அது வந்து முடியாம போயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் வந்து ரெனியா வந்து அவ இறந்து போயிட்டா. உண்மையிலேயே அவ வந்து உயிரோட இருந்திருந்தா அந்த மரத்தை காப்பாற்ற நீ அங்க இருக்கும்போது அவளும் உன் கூடவே இருந்திருப்பா. உன்னோட இடத்துல வந்து நான் ரெனியை தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசினோன்னே 2 பேருமே வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யார்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது. இப்போ நம்ம பிரைஸ் என்ன பண்ணுறான், அவன் இந்த யார்டு வந்து இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம ஜூலியன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த யார்டில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ நம்மளால என்ன பண்ணியிருந்திருப்பான், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஸ்கூலில் பேசலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பான், பட் வந்து அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். அந்த யார்டை க்ளீன் பண்ணும்போது வந்து பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பான், பட் அவன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து போயிருந்திருப்பான். சரி இப்போ வந்து நம்ம பேசலாம் சொல்லிட்டு பக்கத்தில் வந்து போகிறான். இந்த மாதிரி ஜூலி இந்த யார்டு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கு, நான் சொன்னதுனால தான் வந்து நீங்கள் பண்ணீங்களான்னு கூட எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப நல்லா இருக்கு, பட் என்னை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துடாத, நான் வந்து வேணுன்றக்கே அந்த மாதிரி பண்ணல. அந்த முட்டை வந்து நிஜமாவே வந்து ரொம்ப பாய்சனாக இருக்குன்னு வந்து நான் நினைக்கல, பட் வீட்டில் சொன்னனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் உன்னோட மனசு வந்து கெட்டு போகக்கூடாதுன்றக்காண்டி தான் நான் அதை சொல்லாமல் வந்து மறைச்சிட்டே இருந்தேன், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே போயிடுறான். இவளை வந்து அப்படியே எதுவுமே வந்து பேசாமல் நின்றுறான். இப்போ இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியும் அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு. நான் ஸ்கூலுக்கு வந்து இதனால தான் வந்து நான் போகாமல் இருந்தேன். உங்கள் தாத்தா தான் வந்து எனக்கு வந்து வாலண்டியராக வந்து உதவி பண்ண வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அதை பண்ணோம். நான் என்ன பண்ணுறது, அவன் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேச வருவான்னு வந்து நான் நினச்சேன். அதே மாதிரியே வந்து அவன் என்கிட்ட சாரியும் கேட்டான், பட் நான் வந்து அதனாலலாம் வந்து நான் மாற மாட்டேன், அவன் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சி வச்சிருந்திருப்பான். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம பிரைஸோட அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜூலியனோட அவங்க ஃபேமிலி வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் கேட்டோன்னே இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதே வந்து தெரிஞ்சிருக்காது பிரைஸ்க்கு. அழுகிறதா சிரிக்கிறதா, ஏன்னா இவன் கிட்ட வந்து பேசவே மாட்டான். சரி இது ஒரு சாக்கா வச்சு எப்படி நம்ம 2 பேரும் வந்து பேசலான்ற மாதிரி தான் வந்து அவன் நினச்சி வச்சிருந்திருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிருந்திருப்பான். இவங்க தாத்தா கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பான். அப்பா அன்னைக்கு ஒரு நாள் வந்து இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அந்த அவங்க அங்கிளான அந்த டேனியலை பார்க்கறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பாங்க. அப்பா அவங்க அங்கிள் டேனியலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பர்த்டே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனசளவில் வந்து அவர் பெரியவனா ஆகவே இல்லை, இன்னும் குழந்தை மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அவரோட சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வந்து இவரை பார்த்துக்கிறதுக்காண்டி தான் வந்து இவங்க அப்பா செலவு பண்ணிட்டு இருக்க வந்து அவர் பார்க்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பர்த்டே அன்னைக்குனால ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க, பட் அது கீழே விழுந்ததுனால அந்த இடத்தையே வந்து ரணகணமாக்கியிருப்பாங்க அவர். இதுலேருந்தே வந்து நம்ம ஜூலியனை வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்பா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இனிமே இந்த பிரைஸ் கூட வந்து நம்ம பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவன் முடிவு எடுத்து வச்சிருந்திருப்பான். அதே மாதிரி வந்து ஸ்கூலில் போகும்போதும் சரி இவங்க 2 பேரும் வந்து பேசாமே இருக்காங்க. அதே சமயம் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்துருச்சு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து எப்படி இவன் என்ன பண்ணணும், இவங்களோட வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஸோ இப்போ பிரைஸ் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் என்னோட வீட்டுக்கு வருவா, அவகிட்ட வந்து கண்டிப்பாக நான் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து நினச்சி வச்சிருந்திருப்பான். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட வந்திருந்திருப்பாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டு வந்திருப்பாங்க. முதல் டைம் இவ்வளோ வருஷமா நம்ம இங்கே இருந்திருக்கோம், ஆனால் ஒரு டைம் கூட நம்ம ஃபேமிலியை வந்து மீட் பண்ணதே இல்லை. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம 2 ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸோட அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. பட் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் லூஸ் தனமாக தான் நான் வந்து பெரிய ஆள் மாதிரியும் அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் டீக்ரேட் பண்ண மாதிரியே தான் பேசிட்டே இருந்திருப்பான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டு எல்லாரும் கிளம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஜூலியனை மட்டும் இவன் கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசியிருந்திருக்கவே மாட்டான். கடைசியாக போகும்போது மட்டும் இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட அந்த முட்டை கொடுத்ததும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், அதை வந்து நான் செஞ்சுட்டேன், நீங்கள் சாப்பாடு போட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். அதை தான் வந்து அவன் நினச்சி பார்த்துருப்பான். இது வந்து அவன் என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாம். இதை கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் வந்து அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சிருந்திருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த லைப்ரரியில் வந்து இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், எனக்கே வந்து தெரியலடா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூலியா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவன் என்கிட்ட வந்து பேசவே மாட்டான், என் பக்கத்தில் வந்து உட்காரவே மாட்டான், என்னை பார்த்தோன்னே வந்து முறைச்சு பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் வந்து நீ ஏன்டா சொல்கிற, இதெல்லாம் வந்து நீ அந்த முட்டை கொடுக்காததும் அவங்க அங்கிளை பற்றி உங்க அப்பா வந்து பேசினதை வந்து நீ ஜோக்கா எடுத்துக்கிட்டதுனால தானே, அப்போ இது வந்து உனக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம் தானே, நீ ஒன்றும் அந்த பொண்ணை லவ்லாம் பண்ணலடா, இது வந்து ஒரு நார்மலான விஷயம்டா போ அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ஓகே இப்படி கூட இருக்கலான்ற மாதிரி வந்து நினச்சி வச்சிருந்திருப்பான். ஆனால் இதுவே வந்து இப்போ ஜூலியனோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலியன் என்ன நினச்சிருந்திருப்பானா, இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரைடே நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, என்னோட எல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் அவங்ககிட்ட வந்து பேசவே மாட்டேன், அதனால தான் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், நான் இங்கே வந்ததும் உங்ககிட்ட வந்து பேச வரல, என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து நியூட்ரலாக தான் வந்தேன், எங்கள் அப்பா அம்மா வந்து மனசு சங்கடப்படக்கூடாது அதனால தான் நான் இங்கே வந்தேன், இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன், சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதை மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். போயிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா, இங்கே பார்த்தியா நீ வந்து லேப்ல இருக்கும்போது பிரைஸ் வந்து ஒன்னையே தான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான், நான் கூட ஏன்டா பார்க்குற
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பூச்சி ஏதோ பறக்கும்னு சொல்லி என்கிட்ட கதை விட்டான். பட் அங்கே வந்து பூச்சிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு என்னமோ பிரைஸ் வந்து உன் மேலே வந்து காதல விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இங்கே வா, உன்னை பற்றி தான் வந்து அந்த லைப்ரரியில் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இவளை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போயிருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க என்ன பேசியிருந்திருப்பாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா, அந்த பொண்ணோட அவங்க அங்கிள் வந்து அங்கே இருக்காரு, உடம்பு சரியில்லை, அவரை பார்க்கறக்காண்டி அவரோட பணத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த யாடு வந்து சரியில்லை, அதனால அந்த முட்டையை வந்து நீ வாங்காம விட்ட. இதனால தான் வந்து நீ அவங்ககிட்ட வந்து சாரி கேட்டுருக்க. பட் அவ வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. இவ்வளோ தானே பிரச்சனை, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துப்ப அப்படின்னு ரெண்டுமே சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை தான் வந்து இவ வந்து இப்போ கேட்டுருந்துருப்பா. கேட்டோன்னே இவளுக்கு வந்து சரியான டென்ஷனாக இருந்திருக்கும். பாத்தியா, அவனுக்கு வந்து லவ்லாம் இல்லை, எதுவும் இல்லை, அவன் நம்மளை வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஜூலியனை வந்து நினைச்சுப்பான். ஆனால் நம்ம பிரைஸோட மனசுலாம் ஒன்னே ஒன்று தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து இவனை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரைடே நைட் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனாங்க இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து மேட்டு மார்க்குன்னு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பெரிய இசைக்கலைஞர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு கூட இல்லை. இவங்க எப்படி வாங்குவாங்க? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக அதை வந்து எங்கேயாச்சும் வந்து திருடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த மொட்டை தலையை வந்து சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னே வந்து பிரைஸோட அவங்க அம்மாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். பயங்கரமாக வந்து சண்டை போட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க பொண்ணையும் போட்டு வந்து அடிச்சிருந்திருப்பான். இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பிரைஸ் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து, பிரைஸ் இங்கே வா, உங்ககிட்ட வந்து நான் ஒன்று சொல்லணும். இங்கே பார்த்தியா, நீ வந்து அந்த பொண்ணையோ அவங்க ஃபேமிலியோ எதையுமே தப்பாக எடுத்துக்காத. நான் வந்து எவ்வளவோ பேரை வந்து நான் மீட் பண்ணியிருந்திருக்கேன். அந்த பொண்ணோட இடத்துல நான் உன்னோட பாட்டியை தான் வந்து நான் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த மரத்தை வந்து அவள் காப்பாற்றுறதுக்காண்டி அவ்வளோ போராடிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீ அவளுக்கு வந்து உதவி செஞ்சு தரணும். அதை வந்து நீ விட்டுட்ட. நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப பண்பாக இருப்பாங்க, சில பேர் வந்து நல்லா சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. ஆனால் நான் பார்த்ததுலேயே இந்த பொண்ணு வந்து எல்லாமே கலந்துருக்காடா, இந்த பொண்ணு வந்து நீ விட்டுறாத, மோர் ஆர் லெஸ் அந்த பொண்ணை போய் நீ பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலேயே வந்து ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாய்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எண்டில். ஸோ அந்த பேஸ்கெட் பாய் காம்படிஷன் வந்து அந்த ஸ்கூல்லையே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்க ஒரு 10 பசங்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த 10 பசங்க வந்து நிறையா சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த 10 பசங்களை வந்து யார் வேணாலும் பெட் பண்ணி, பொண்ணுங்க தான் வந்து பெட் பண்ணணும், பெட் பண்ணி அந்த பசங்களை வந்து டேட்டிங் வந்து கூட்டிகிட்டு போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்கான லிஸ்ட்லாம் வந்து போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பிரைஸ் என்ன நினச்சிருந்திருப்பானா, எப்படியும் வந்து அவள் என்னதான் வந்து பெட் பண்ணி வாங்குவான், வேற யாருமே வந்து அவள் பெட் பண்ண மாட்டான், ஜூலியானா வந்து எனக்கானவ அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சி வச்சிருந்திருப்பான். அதே மாதிரி வந்து காம்படிஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். காம்படிஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பெட் பண்ணி எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியில் நம்ம பிரைஸ் வந்திருந்திருப்பான். ஆனால் அந்த பிரைஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டர்லாக்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப மீன்லாம் பிடிப்பேன், நிறைய மார்க்லாம் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க அவனை பற்றி. ஸோ அந்த பையன் வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கான், ஆனால் யாருமே வந்து அவனை வந்து பெட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியனை என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஒரு மனிதாபிமானத்தில் அவனை வந்து அப்படியே வாங்கியிருந்திருப்பாங்க. அவனை இவன் வாங்கின உடனே இவன் வந்து புரிஞ்சுட்டான், இவளுக்காண்டி தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை வந்து இவன் ஏமாத்திட்டான், இவ்வளோ தைரியம் இருக்கும், இவன் வந்து டர்லாக்கை வந்து பெட் பண்ணி வாங்கிட்டாலே, அப்போ நான் வந்து நிஜமாவே என்னை வந்து அவள் வெறுத்துட்டாளா, வந்து என்னை வந்து அவளுக்கு பிடிக்காம போயிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சிட்டு அவனோட பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து காலை எடுத்து வைக்காம அப்படியே நின்றுட்டே இருந்திருப்பான், அழுகிற மாதிரி நின்று இருந்திருப்பான். பட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா $50 கொடுத்து அவனை பெட் பண்ணி வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து டேட்டிங்கு போகணும் இல்லையா. ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ நம்ம பிரைஸும் அந்த அழகான பொண்ணும் ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியனும் அந்த டர்லாக்ன்ற அந்த பையனும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த அழகான பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பானா, பார்த்தியா உன்னை வாங்குறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இங்கே பாரு கடைசியாக வந்து நம்ம 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், உன்னோட ஃப்ரெண்டை தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து அவனை சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து உன்னை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை வந்து நான் பெட் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவன் கிட்ட வந்து அட்டென்ஷன் பெறதுக்காண்டி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். பட் நம்ம பிரைஸோட மனசில் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி வந்து என்னை வந்து விட்டுட்டு போகலாம், அவன் யார், அவன் அந்த இடத்துல வந்து நான் தான் உட்காந்துருக்கணும், என்னால் வந்து இதை ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட கண் பார்வையெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்க ஜூலியா மேலே தான் வந்து விழுகுது. ஸோ அந்த முன்னாடி உட்காந்துருக்க அந்த பொண்ணு கூட கேட்குறான், நீ எங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உன்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பிரைஸ் என்ன பண்ணுறான், சாரி என்னை வந்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போயிட்டு டக்குன்னு வந்து ஜூலியானை பிடிச்சி இழுக்கிறான், இங்கே வா உங்ககிட்ட வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணலான்னு போகிறான். டக்குன்னு வந்து அவன் என்ன பண்ணுறான், அப்படியே விலகி ஓடிடுறான். அப்போ வேகமாக ஓடி போகிறான். அவன் என்ன பண்ணுறான், சைக்கிளை வந்து அப்படியே தூரமாக போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் இவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போகிறான். உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டுறான். அவங்க அம்மா தான் வர்றாங்க.
ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறான், ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. கதவை தட்டி பார்க்குறான், கதவையும் திறக்க மாட்றாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வந்து உன்னை பார்க்குறதாவே இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவனும் வந்து போயிடுறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்கெட் பாய் காம்படிஷன் வருது, நிஜமாவே வந்து நான் அவன்கிட்ட வந்து சண்டைலாம் நம்ம போடவே கூடாது, அவனை வந்து நான் தான் வந்து பை பண்ணணும், அதுக்கு வந்து நான் எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் என்ன பண்ணியிருந்திருப்பா, இவ வந்து நிறைய முட்டைலாம் கொடுத்து காசுலாம் சேர்த்து வச்சிருந்தா இல்லையா, ஸோ அதுக்கான காசுலாம் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறா, வேக வேகமாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருந்திருப்பான். அவள் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முழுக்க வந்து பரவி இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்றை தாண்டா வாங்க போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் ஏற்றி விட்ருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பான், இப்படியும் வந்து அவன் நம்மள தான் வாங்குவான்னு. பட் நம்ம ஜூலியானாவோட எண்ணத்தில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி அந்த டல்லாக்குன்ற அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான், அதே சமயம் அறிவாகவும் இருக்கான், பட் அவனை வந்து யாருமே வந்து வாங்கலை. ஸோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவனை வந்து வாங்கினேன், நிஜமாக வந்து அது இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகும்போது எனக்கு முன்னாடி தான் வந்து பிரைஸ் வந்து உட்காந்துருந்தான். அவனை பார்த்தோன்னே வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் எனக்கு முன்னாடி 2 அடியில் தான் இருக்கான், பட் அவன்கிட்ட வந்து என்னால் பேசவே முடியல. இந்த டர்லாக் வந்து என்கிட்ட ஏதோ பற்றி பேசுகிறான், பட் அவன்கிட்ட வந்து என்னால் எதுவுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவளையே பார்த்துட்டு அந்த அழகாக இருக்க பொண்ணு வந்து பேசுகிறத வந்து கேட்காம இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், நிஜமாவே வந்து அவனே பார்த்துட்டு இந்த டர்லாக் பேசுகிறதே வந்து கேட்காம வந்து உட்காந்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரைஸ் என்னை பார்க்கறதுக்காண்டி வந்தான், என்னோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான், என் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வந்தான். ஆனால் நான் வந்து அதை விட்டு விலகிட்டேன். இப்படி ஒரு தருணத்தில் அவன் வந்து எனக்கு வந்து முத்தம் கொடுக்க வேணாம், எனக்கு வந்து இது தேவையில்லை, அதனால தான் நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா கிட்ட வந்து இனிமேல் நான் அவனை பார்க்கக்கூடாது, அவன் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன், அதனால தான் நாங்கள் 2 பேரும் பேசுகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கதை முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரைஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பொண்ணோட வீட்டு யார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து குழி தோண்டிட்டு இருந்திருப்பான். அப்போ இதை வந்து நம்ம ஜூலியானா என்ன பண்ணியிருந்திருப்பான், அதை பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்பா இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி யார்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ குழி நோண்டிகிட்டு இருக்கான், அவன் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை நான் தான் அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தேன், என்ன நடக்குன்ற மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஜன்னல் வழியாக வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இவன் பார்க்குறத வந்து அவன் பார்த்துட்டான். ஸோ குழி தோணுனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மரத்தை வந்து இவன் காப்பாற்றுறதுக்காண்டி அந்த மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துருந்தான் இல்லையா, இதை வெட்டிடாதீங்க நான் வந்து அழுதுருவேன், இது வந்து எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அழுதான் இல்லையா. ஸோ அந்த மரத்தோட சின்ன பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஊனிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து அளவு கடந்த மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்பா ஒரு வழியாக அவன் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு வெளியில் வேக வேகமாக ஓடி போகிறான். போயிட்டு ஹே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, இந்த மரம் தான் வந்து நீ ஆசைப்பட்ட, அதை தான் வந்து நான் இப்போது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி உனக்கு வந்து உதவி வேணுமா சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு வந்து உதவி வேணும்னு சொன்னோன்னே, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் மனசை விட்டு இந்த படத்துலேயே வந்து பேசியிருந்திருப்பாங்க. இனிமேல் வந்து நமக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு, இதுதான் வந்து நான் நினச்ச அந்த கிஸ்ஸு, இது வந்து எனக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு, நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு தடவை கூட வந்து முழுசாக பேசினதே இல்லை, இப்போ வந்து அவனே வந்து என்கிட்ட பேசிட்டான், அவன் என்னை பார்க்குற விதமே வந்து மாறிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம ஜூலியானா வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பற்றி சொல்லலாம் என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த டாப் 10 படங்கள் சொல்லணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படத்தை நான் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸே ஆகலை, பட் இந்த படம் வந்து ஹோம் வீடியோ இந்த சிடி சேல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகமாக விற்று எல்லாரும் பார்த்து வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை வந்து அடைஞ்சிச்சு. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. சின்ன வயசில் நமக்கு வந்து ஒரு க்ரஷ் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, பால்வாடி படிக்கும்போதே எனக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி தான் ஸ்கூலில் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு க்ரஷ். இவங்க 2 பேரும் வந்து எலியும் பூனையும் எப்பவும் போல் சண்டை போகிற மாதிரியும், இந்த பொண்ணு எப்போவுமே இவன் பின்னாடியே போகிறதும், அவன் வந்து வெறுத்து ஒதுக்குறதும், ஒரு கட்டத்தில் இவனுக்கே வந்து இவனை அறியாமல் அந்த பொண்ணு மேலே வந்து ஃபீலிங்ஸ் வர்றதும், இந்த ஸ்கூல்லேயே ஒரு அழகான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட வந்து இவனுக்கு டேட்டிங் வந்துருச்சு, பட் அதை கூட இவன் பொருட்படுத்தாமல் உண்மையான அந்த அன்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்றத அவன் தேடிக்கிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி போகிறதும், ஆனால் அந்த பொண்ணை அவனை அவாய்ட் பண்ணுறதும் செம்ம சூப்பராக வந்து அந்தளவுக்கு வந்து அந்த கிட்ஸோட உலகத்துக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நிறைய டைலாக் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஆழமாக வந்து எழுதியிருப்பாங்க. அந்த மரம் டைலாக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவங்க தாத்தா பேசுகிறது அதை விட டாப் நாச்சாக இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு அட்வைஸ் வந்து இவளுக்கு வந்து கொடுப்பான் அந்த பெயிண்டிங் பண்ணும்போது, எல்லாத்தையும் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் வந்து பார்க்காத, நீ வந்து ஆழமாக உன்னோட மனசை விரிச்சுப்பா, இப்போ தான் உனக்கு புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படம் முழுக்க வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, முன்னையும்
முன்னையும் பின்னையும் போயிட்டு வர அந்த கதை அமைப்பும் சரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படமே வந்து இவங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. வேற யாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமே வந்து கதை போயிருந்திருக்கும். அதுதான் அந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னமோ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் அந்த படத்தை ஒன்றுன்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் கிடையாது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.